ஐயா, திருவள்ளூருடைய வேட்பாளர் பெயர் நரேந்திர மோடி. இந்த இந்தி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே குடும்ப கட்சியில, குடும்ப ஆட்சியில வந்தவர். யாருக்குமா மோடி அவர்களை எதிர்த்து யார் இருக்கிறார்? 2024 தேர்தலில் இவங்க ஜெயிக்கலீங்கன்னா இந்த கட்சி எதுவுமே இந்தியாவில இருக்காது என்பது நன்றாக உங்களுக்கு நிலாவை கொடுக்கிற, நிலாவில் இருக்கிற பாட்டியை கொடுக்கிற அந்த கதையும் சொல்ல முடியாது. நம்ம நிலாவுக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு, நிலாவை யாருக்காக நமக்கு தெரியும். யாராவது துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்த்து ஒப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம மாட்டியிருக்கோம். பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் துண்டுச்சீட்டில் எழுதி பார்க்கிறோம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் கேள்வியும் துண்டுச்சீட்டில் எழுதி வச்சுட்டு வர்றார். தனியாவே காங்கிரஸ் கட்சி 12 இடத்துல இந்தியாவிலே ஜெயிக்க மாட்டேங்குது. இன்னைக்கு இந்தியாவில எங்கேயும் இல்லாத அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்கும். கரூர்ல காங்கிரஸ் கட்சிக்கார கூட்டம் போட்டு எங்க சரியா வேலை செய்யல, சீட்டு கொடுக்காது. இன்னைக்கு முதலமைச்சர் சார்ந்த திமுக காரன் கூட அவரை புகழ்ந்து பேச மாட்டான். அந்த காங்கிரஸ் காரன் புகழ்ந்து பேசுறது இருக்கவில்லை. உங்க காதுல ரத்தமே கீழே வந்து இந்தியாவுடைய அடுத்த பிரதமரான தகுதி, முழு தகுதி ஸ்டாலினையா இருக்குன்னு சொன்னார். அதுல நேற்று ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் சொன்னார், இந்த அண்ணாமலை லேகி இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். நான் லேகியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். எதற்கு லேகி இருக்கிறதா? லஞ்சத்தை சரி செய்வதற்காக லேகி இருக்கிறது. ஐயா, திருவள்ளூருடைய வேட்பாளர் பெயர் நரேந்திர மோடி. ஐயா, யார் வேட்பாளராக இருந்தாலும் நீங்க நரேந்திர மோடி தான் ஐயா ஓட்டு போறீங்க. நரேந்திர மோடி அவர்கள் ஏன் மறுபடியும் 2024 ஆட்சி கட்டளை வந்து ஏன் அமர வேண்டும் என்பதற்கு முதல் காரணம், இந்தியாவிற்கு வலிமையான தலைவர் தேவைப்படுகின்றார். இந்த நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டளை இருக்க வேண்டிய கட்டாயமும் அவசியம் நமக்கு இருக்கிற சகோதர சகோதரி. இந்த இந்தி கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே குடும்ப கட்சியில, குடும்ப ஆட்சியில வந்தவர். யாருக்குமா மோடி அவர்களை எதிர்த்து யார் இருக்கிறாங்க? கருணாநிதி அவர்களுடைய பையன் மு க ஸ்டாலின் அவர்கள், ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா, தாக்கரே அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ். யாருங்க இருக்கிறார்? இந்தி கூட்டணியிலே இந்த சேர் போட்டு எந்தெந்த தலைவர்கள் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவருமே ஒரு குடும்பத்துல யாரோ ஒருவருடைய தலைவருடைய மகனாக வந்தவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கு தெரியும் 2024 தேர்தலில் இவங்க ஜெயிக்கலீங்கன்னா இந்த கட்சி எதுவுமே இந்தியாவில இருக்காது என்பது நன்றாக அவங்களுக்கு தெரியும். அவருடைய கடைசி வாய்ப்பு 2024 தேர்தலில் உங்களுக்கு நிலாவை கொடுக்கிறேன், நிலாவில் இருக்கிற பாட்டியை கொடுக்கிறேன் அந்த கதையும் சொல்ல முடியாது. நம்ம நிலாவுக்கு போய் பார்த்துட்டு வந்தாச்சு, நிலாவை யாருக்காக நமக்கு தெரியும். நிலாவில் இருக்கக்கூடிய பாட்டியை கொடுக்கிற, நிலாவை கொடுக்கிற, எல்லாத்தையும் கொடுக்கிற, ஆனால் நீங்க எங்களுக்கு ஓட்டி போடுங்க என்று பொய்யான வாக்குறுதிகளை அனுமதிக்க தயாராகிவிட்டார். சகோதர சகோதரிகள், அவருடைய கடைசி தேர்தல். இதுக்கப்புறம் நேஷனல் கான்பரன்ஸ் என்ற அப்துல்லா குடும்பத்தினுடைய கட்சி இருக்காது. நீங்க லல்லு பிரசாத் யாதவ் அவருடைய கட்சி இருக்காது, ஜனதாதள் இருக்காது, ஆர்ஜேடி இருக்காது, இதெல்லாம் இருக்காது. அதே போல யாரெல்லாம் குடும்பமும் ஜாதியும் வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்களோ நம்முடைய இளைஞர்களும் மக்களும் புரிந்து கொண்டு விட்டார்கள், நம்முடைய வளர்ச்சிக்கு இவர்கள் எதிரானவர்கள். அதனால ரொம்ப டெஸ்பரேட் ஆயிட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய எந்த கட்சி, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி, கேரளாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி யார் நம் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றார்களோ இந்தந்த மாநிலத்திற்கு வரி குறைவாக பங்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று, இதே இவர்கள் ஆட்சியில இவர்கள் கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் உடைய காலத்தை எடுத்து பாருங்க. 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் தமிழகத்திற்கு அப்ப கொடுத்தது 94,977 கோடி. நாம் என்னை கொடுத்திருக்கிறது 2,77,444 கோடி. அதாவது 192% அதிகமாக வரி பங்கீடு தமிழகத்திற்கு மோடி ஐயாவுடைய காலத்துல வந்திருக்கு. இவர்கள் வேலை என்னன்னா, ஏதாச்சும் கிளப்பி விடணும், இந்தியாவை மறுபடியும் பிரிக்கணும், வடக்கு தெற்கு என்று பிரித்து பார்க்க வேண்டும், அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் கிளம்பி இருக்கிறார். இவங்க ஆட்சியில் இருக்கும்போது பண்ணிருக்கலாம் இல்லையா? 10 ஆண்டு காலம் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்த பொழுது 32% விட்டுட்டு போனவங்க நம்ம 42% வரிப்பகுதி இருக்கின்றோம். ஐயா, அடிப்படையில் எதுவுமே இல்லாம, அடிப்படையே தெரியாதவர் யாரோ துண்டுச்சீட்டில் எழுதி கொடுக்குறாங்க, அதை பார்த்து ஒப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் தான் நம்ம மாட்டியிருக்கோம். ஐயா, இந்தியாவில் இதுவரை பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் துண்டுச்சீட்டில் எழுதி பார்த்திருக்கோம். ஆனா நம்முடைய முதலமைச்சர் கேள்வியும் துண்டுச்சீட்டில் எழுதி வச்சுட்டு வர்றாங்க. ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தாருங்க ஐயா,
சென்னை விமான நிலையத்துல பத்திரிகையாளரை சந்திக்கின்றார். அப்படியே பார்க்கிறார், நீங்க பார்க்கணும், அப்படியே கண்ணை பாருங்க, பார்க்கிறார், கேள்வி கேட்கிறவங்களை பார்க்கல, பேப்பரை பார்க்கிறார். இவன் 2வது கேள்வி 7வது கேள்வியா மாத்தி கேட்கிறான். இது 7வது தான் எழுதி கொடுத்திருக்காங்க. கேள்வி கேட்கும் பொழுது முதலமைச்சருடைய கண்ணு அந்த கேள்வியே அவருடைய பேப்பர்ல தொடாவறார். அப்புறம் படிக்கிறார். இதுதான் நம்முடைய முதலமைச்சருடைய நிலைமை. அதனால் இவருக்கு உண்மையாலுமே வரி பகிர்வுடைய புரிதல் இருக்கா? தனியாவே காங்கிரஸ் கட்சி 12 இடத்துல இந்தியாவிலே ஜெயிக்க மாட்டேங்குது. இந்தியாவிலே காங்கிரஸ் கட்சி 12 இடத்துல ஜெயிப்பதற்கு வாய்ப்பு. அதுவும் தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய எல்லா தொண்டர்கள் தலைவர்களும் ரூம்ல போட்டு அடைச்சி வச்சீங்கன்னா ஒரு மாவட்டத்துல 3 ரூம்ல அடைச்சி வச்சாங்க. ஏன்னா அவர்களுக்கு தொண்டர்களை விட தலைவர்கள் மட்டும்தான் அதிக சீட்டு கேட்கறது அதிகம். ஏன்னா அவர் ஐடியா பண்ணிட்டாரு, கேட்கறத கேட்போம். போன முறை 9 சீட் கொடுத்தாங்க, இந்த முறை 12 சீட்டு கேட்போம். இன்னைக்கு இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அநியாயம் தமிழ்நாட்டில் நடக்குது. கரூர்ல காங்கிரஸ் கட்சிக்கார கூட்டம் போட்டு எங்க எம்பி சரியா வேலை செய்யல, சீட்டு கொடுக்காதீங்க. சிவகங்கையில காங்கிரஸ் கட்சி கூட்டம் போட்டு எங்க எம்பி சரியா வேலை செய்யல, கார்த்தி சிதம்பரத்துக்கு சீட்டு கொடுக்காது. இந்த அநியாயத்தை இந்தியாவில எங்கேயுமே பார்க்கலைங்க. தமிழகத்துல காங்கிரஸ் கட்சி என்கின்ற சப்ஜெக்ட் இந்த ஊர்ல இருக்குது. காமராஜர் ஐயாவுடைய காங்கிரஸ் வேறு, ராஜாஜி ஐயாவுடைய காங்கிரஸ் வேறு. ஆனா இன்னைக்கு இந்த காந்தி குடும்பத்தினுடைய காங்கிரஸ் வேறு. இன்னைக்கு அவங்க கிளம்பி இருக்கிறாங்க, தேர்தல் நேரத்துல சீட்டு கிடைக்கும். ஜெயக்குமார் தைரியமா இருக்காரு, எப்படியோ திமுக காரன் நம்மளை ஜெயிக்க வச்சிருவா, நம்ம எதுவும் கவலைப்பட வேண்டாம், நம்ம திமுக காரனை மட்டும் புகழ்ந்து பேசினா போதும். இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக காரன் கூட அவரை புகழ்ந்து பேச மாட்டான். இந்த காங்கிரஸ் காரன் புகழ்ந்து பேசுறது இருக்கவில்லை. உங்க காதுல ரத்தமே கீழே வந்து இது பரவாயில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸ் தலைவர் சொன்னார், இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக தகுதி முழு தகுதி ஸ்டாலின் ஐயா கிடைக்குன்னு சொன்னார். அப்பதான் ராகுல் காந்தி தாடியை வச்சு நடந்து போயிட்டு இருந்தார், அடுத்த பிரதமராக அவங்களை கொடுப்பாருங்க. தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கட்சி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பஜனை கோஷ்டியாக இங்கே ஒரு கட்சி இருக்குன்னா அது தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சி மட்டும்தான். சகோதரர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டு நிலைமை பாருங்க. பாரதிய ஜனதா கட்சி ஊழலை எதிர்த்து பேச ஆரம்பித்த பிறகு பங்காளி கட்சிகளுக்கெல்லாம் இன்னைக்கு ஜுரம் வந்துருச்சு. பங்காளி கட்சிகள்லாம் இன்னைக்கு மாத்தி மாத்தி அவங்களுக்குள்ள போற சண்டை எம்மால போட்டு இருக்கிறான். ஏன்னால் 5 ஆண்டு நீ 5 வருஷம் தான். அதுல இன்னைக்கு எப்படி நாங்க அவங்கள விட நாங்க எல்லாம் ஆட்சி கொண்டோன்னு ஒருத்தர் சொல்றாங்க. நான் சொன்ன என்ன, அவங்க 100க்கு 2 மார்க்கு, நீ 100க்கு 2.5 மார்க்கு, நீங்க 2 ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? நாங்க 100க்கு 100 மார்க்கை பத்தி பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல இத்தனை காலமாக திராவிட அரசியல் என்பது 100க்கு 2 மார்க் வாங்கினவருக்கும் 100க்கு 2.5 மார்க் வாங்கினவருக்கும் இத்தனை காலமாக சண்டை. ஆனால் நாம் சொல்வது புது அரசியல். சகோதர சகோதரிகளே, லஞ்சம் இல்லை, குடும்ப ஆட்சி இல்லை, அடாவடித்தனம் இல்லை, ஜாதி அரசியல் இல்லை, வளர்ச்சி மட்டுமே முன்னெடுத்தோம். அதுல நேற்று ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் சொன்னார், இந்த அண்ணாமலை லேகி இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க. ஐயா, லேகி இறுதியா வைப்போம், உடம்பு சரியில்லை லேகி வைப்போம். ஆமா, நான் லேகியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். எதற்கு லேகியை வைக்கிறேன்னா, லஞ்சத்தை சரி செய்வதற்காக லேகிய வைக்கிறார்கள். குடும்ப ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்காக லேகியம் இருக்கின்றேன். ஜாதி அரசியல் வேண்டாம் என்பதற்காக லேகியம் இருக்கிறேன். அடாவடித்தனமான அரசியல் தமிழகத்தில் இருக்கக்கூடாது என்பதற்காக இந்த லேகியம் இருக்கிறேன். ஆமாம், லேகியம் தான் இருக்கின்றேன். அந்த லேகியம் இந்த 4 பீடைகளும் 4 நோய்களும் திராவிட கட்சிகள் என்கின்ற பீடை தமிழக மண்ணிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான நேரம் இது, என்பதற்கான காலம் இது. அதனால் பெருமையாக இந்த லேகியத்தை விட்டுக் கொண்டிருக்கின்ற. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், Facebook மற்றும் Twitter ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.